வெண்ணிலா கபடிக்குள்ள வந்து நானும் பாண்டியும் வந்து ஒரு பசங்க ரிலீஸ் 2 பேருமே நல்ல நண்பர்கள். அப்ப இருந்து அந்த டயத்துலேருந்து எனக்கு பிரசாந்தை தெரியும், விக்னேஷ் தெரியும். ரொம்ப சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்களுடைய உழைப்புக்கு இந்த இடம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய தயாரிப்பாளர், எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த தயாரிப்பாளர் மதன் சார். நிச்சயமாக வந்து ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர். அவருக்கு நிறைய வெற்றி தோல்விகளை பார்த்துருந்தாலும் ஒரு கதையை முழுசாக நம்பி சரியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் அடைந்த உயரத்தை விட 2 மடங்கு பெரிய உயரத்தை அவர் அடைவார். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விலங்கு வெப் சீரிஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஒரு டைரக்டராக ரொம்ப நேர்த்தியான ஒரு வெப் சீரிஸ் மாமன் பார்த்துட்டு நான் படம் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கால் பண்ணேன். எல்லாருமே கொஞ்சம் மிக்சடாக ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 4-5 இடத்துல நான் அழுதுட்டேன். உங்கள் பையனுக்கு நான் ஃபேனாகவே ஆகிட்டேன் பிரதர் அப்படின்னு சொன்னேன். நிச்சயமாக ஒரு சிறந்த இயக்குனர், ஒரு நடிகனாக, ஒரு ஃபில்ம் மேக்கராக நான் வந்து ஸ்க்ரீனில் அவரை பார்க்கும்போது வந்து எந்த இடத்துலையுமே வந்து பெர்ஃபார்மன்ஸாக எங்கேயாவது தப்பு இருக்குமா? ஏன்னா நம்ம ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்க்ரீனில் ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் இருக்கும். பட் ரொம்ப நேர்த்தியாக அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி பண்ணியிருக்காரு. இது பாலசரவனுக்காக எழுதின கதையில் வச்சுக்கிறேன் ஒன்று. பாலசரவன் முன்னாடி சொன்னான். ஸோ மகிழ்ச்சி. முதல்ல வந்து பிரசாந்த் வந்து இதில் ஹீரோ ஆகிறதுக்கு நிறைய திரைப்படங்கள் அவர் டைரக்ட் பண்ணணும், ஹீரோவாக நடிக்கணும். வேறு தாசனை அழகர்சாமி குதிரையில் யூனிஃபார்ம் போட்டு விட்டேன், இப்போ வரைக்கும் கலட்ட மாட்டேங்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நர்மதா இவங்க அப்பா ஒரு ப்ரொடியூசர், அவங்கள்ட்ட வந்து நான் வந்து அசிஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக கூட அவங்கள்ட்ட பேசினேன். அது டேட்னால் பண்ண முடியாமல் போச்சு. கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக ஒரு முதல் மேடை விக்னேஷுக்கு. நிச்சயமாக விக்னேஷுடைய ஒரு அசிஸ்டன்ட்டாக அவர் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடையணும். விக்னேஷுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எப்படி வந்து பாரதி ராஜா ஒரு ஆலமரமாக இருந்தாரோ அது மாதிரி நம்ம பாண்டியராஜும் ஒரு ஆலமரமாக மாறணும். நிறைய விருதுகள் வந்துட்டு இருக்குது. ஸோ அஸ்வினை தொடர்ந்து, பிரசாந்தை தொடர்ந்து விக்னேஷ். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.